வெனிசுலா நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைப்பிடித்துள்ளது. வெனிசுலாவை இனி நாங்கள் தான் நிர்வாகம் செய்வோம் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பல்வேறு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஐநா சபையின் அவசர பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா மீதான அமெரிக்க தாக்குதல் குறித்து முக்கிய ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட உள்ளது. வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாகவும் இதற்கு அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் சொல்லி அமெரிக்கா அவரை சிறைப்பிடித்துள்ளது. வெனிசுலாவில் வான்வெளி தாக்குதல் நடத்தி நிக்கோலஸ் மற்றும் அவரின் மனைவியை அமெரிக்கா சிறைப்பிடித்துள்ளது. இது அந்த நாட்டில் மிகவும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரோ சிறைப்பிடிக்கப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டு இனிமேல் வெனிசுலாவை நாங்கள் தான் நிர்வாகம் செய்வோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்தார். மேலும் வெனிசுலா மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. நிக்கோலஸ் மதுரோ நாடு கடத்தப்பட்டுள்ளார் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். இது வெனிசுலாவில் அசாதாரண சூழலை உருவாக்கியுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் நிக்கோலஸ் மற்றும் அவரின் மனைவி இன்று நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர். இதனிடையே வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். வெனிசுலா நாட்டின் துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் அந்த நாட்டின் எண்ணெய் வளம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளை கண்காணித்து வருகிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் அவர் வெனிசுலா நாட்டின் துணை அதிபராக இருந்தார். 56 வயதான டெல்சி ரோட்ரிக்ஸ் வழக்கறிஞர் ஆவார். அவர் வெனிசுலா நாட்டின் முதல் பெண் துணை அதிபர் என்ற பெருமையையும் பெற்றவர். அமெரிக்காவின் நெருக்கடிகளை தாக்குப்பிடித்து இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி தீர்வு கொடுக்க போகிறார் என்பதை மொத்த உலகமும் உற்று நோக்கி வருகிறது. ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு சீனா, ரஷ்யா, பிரேசில், கொலம்பியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. நிக்கோலஸ் மதுரோவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றன. அமெரிக்காவிலும் எதிர்ப்புகள் வலுத்து வருகிறது. வெனிசுலா விவகாரத்தை உற்று கவனித்து வருவதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இதனால் வெனிசுலாவில் உச்சக்கட்ட பதற்றம் நிலவி வருகிறது. உலகின் எண்ணெய் வளம் அதிகம் உள்ள வெனிசுலாவை குறிவைத்து அமெரிக்கா எடுத்து வரும் நடவடிக்கையின் பின்னணியில் பல்வேறு திட்டங்கள் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. அமெரிக்கா தங்கள் ராணுவ படையை வெனிசுலா அருகே நிறுத்தி வைத்து தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஐநா சபையின் அவசர பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் வெனிசுலா மீதான அமெரிக்க தாக்குதல் மோசமான முன்னுதாரணம், இந்த விவகாரத்தில் சர்வதேச சட்ட திட்டங்கள் மீறப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டியிருந்தது. விதிகளை மீறிய புகாரில் அமெரிக்கா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த வகையில் கொலம்பியா நாடும் ஐநா சபைக்கு கடிதம் எழுதியிருந்தனர். அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தொடர்பாக ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்கிற தலைப்பில் ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கூட்டத்தை வெனிசுலா நாடும் மிகவும் எதிர்பார்ப்புடன் கவனித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.